அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள், செயல்முறைகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கின்றது, எங்கு சென்றாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் சொல்லிய விஷயங்கள், இதெல்லாம் கூட ஒரு அருமையாக அந்த கம்பம் பீர் முகமதுன்னு நினைக்கிறேன் ஒரு பாடல் வரிகளில் சொல்லுவாங்க. இஎம் ஹனீஃபா அவர்கள் இசைத்தட்டில் வெளிவந்த பாடல் அது. காடுகளில் பாலைகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாற்றும் நாயகமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அதாவது நாங்கள் ஒன்றும் செய்யலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை நாங்கள் வழி நடக்கிறோம், நாங்கள் வெற்றியாளராக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கவும் செய்யலை, எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லுவாங்க. இங்கே ஒரு தகவலுக்காக நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுனேன், அல் மௌலஃபாத் அல் அரபியா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் மொத்தம் ஒரு 194 மௌலஃபாத் இந்தியாவிலிருந்து வெளியாகிருக்கு. அதோடைய முசன்னிஃப் யார், எந்த வருஷம், எந்த ஃபன்னில் வெளியாகிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா அது மதாயிஹ நபவியாக யாரும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை, உதாரணத்துக்கு ஒரு பாடல் வரிகளை எடுத்துக்கிட்டோன்னா, ஹுப்புக ஃபீ லஹ்மி வ நதமி முதாகிலுன் மா ஃபீ கல்பி ஷைத்தானு மதாகிலுன், இப்படி வரும் ஒரு பாடல். அதாவது லாம்ல முடியும், அது அது காஃபியத்து லாமியால வரும். அதாவது ரத்தத்தில் உள்ளதை நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ரத்தத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்தோம்னா அந்த ரத்தத்துலேருந்து அதை பிரிச்சிடலாம், டயாலிசிஸ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஆனால் ஒருவருடைய சதையிலையும் எலும்புலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி காதலை, நபி அன்பை, நபி முஹப்பத்தை சேர்த்துட்டோம்னா அது பிரிக்கவே முடியாது. சதையை நம்ம எடுக்கவே முடியாது தனியாக. அதனால தான் பாருங்கள், சில பேர் இந்த கீமோதெரபி, இந்த கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சதையை அப்படியே வெட்டி தான் எடுப்பாங்க, அதை க்யூர் பண்ண முடியாது. சதையோட ஒன்று சேர்ந்துட்டோன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தஃபன் ஆனாலும் அந்த எலும்பு மக்காமல் அப்படியே இருக்கும். அதனாலவோ என்னமோ தெரியல, இதெல்லாம் 400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஷேக் சதகத்துல்லா அப்பா இந்தியாவில் யாருமே சொல்லாமல், ஜசீரத்தில் அரபில் யாருமே சொல்லாமல் அவங்க அன்றே சொன்னாங்க. அதாவது என்னுடைய ரத்தத்தில் நபி அன்பு கலந்துருக்குன்னு சொல்லலை, என்னுடைய எலும்பிலும் சதையிலும் அது இருக்கின்றது. அதனால் எந்த ஷைத்தானும் என் உள்ளே வர முடியாது, உள்ளே வந்து என் கல்வை கெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்களுடைய பங்களிப்புலாம் சாதாரண பங்களிப்பு கிடையாது. அல் மதாயிஹ நபவியால் ஒரு அருமையான தலைப்பில் தம்பி உமர் ஃபைசல் அவர்கள் இந்த ஆய்வேட்டை சமர்ப்பித்துள்ளார்கள். அவருக்கு எனது கங்க்ராச்சுலேஷனை கூறிக்கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.